இங்க இருக்கிற பிரெஞ்சு சொற்களை உங்களுக்கு சரியா வாசிக்க தெரியுமா? வாங்க பார்ப்போம். இது இந்த சொல்லு நாங்கள் தனியா வரும்பொழுது இதை நாங்கள் லே என்று வாசிக்கிறோம். இது லே. இது அமி. அமி. ஓகே. கடைசி எழுத்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஸா வரும்பொழுது நாங்கள் ஒரு நாளும் இந்த எஸ் நாங்கள் வாசிக்க கூடாது. எஸ் மௌனமா தான் இருக்கும் பிரெஞ்சில். ஓகே. கடைசி எழுத்து எஸ் வந்தால் எப்பவுமே மௌனமா தான் இருக்கும். அப்ப இதை நாங்கள் அமிஸ் என்று வாசிக்கிறேன் இல்லை அமி. அதே போல நீங்க எல்லா இடத்துலயும் அப்படித்தான் கடைசி எழுத்து எஸ்ஸா வந்ததுன்னா நான் வாசிக்க கூடாது. ஓகே. அப்ப இங்க ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சொற்களும் இணைந்து வரைக்குள்ள நாங்கள் இதை லே அமி என்று வாசிக்க கூடாது. லே ஜமி தான் வாசிக்கணும். ஓகே. லே ஜமி தான் வாசிக்கணும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆன்றது பாத்தீங்கன்னா பிரெஞ்சில ஒரு உயிரெழுத்து. ஓகே. பிரெஞ்சில ஒரு உயிரெழுத்து ஆ. எஸ் ஒரு மெய் எழுத்து, ஒரு கான்சனன்ட். ஓகே. அப்ப இந்த முதல் சொல்லுண்ட கடைசி எழுத்து அப்படி மெய் எழுத்தாகவும் அதுக்கு வர இரண்டாவது சொல்லுண்ட முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தாகவும் இருந்தது என்றால் நாங்கள் இதை இப்படி இணைச்சு வாசிப்போம். ஓகே. லே ஜமி என்றுதான் வாசிக்கணும். லே ஜமி. அப்ப இதற்குத்தான் பேர் பாத்தீங்கன்னா இந்த லியசோன்றது. லியசோன். அதே போல இது லே ஜமி. இது des enfants. des enfants. ஒரு உயிரெழுத்து. des enfants. இது les arbres. les arbres. ஓகே. அதே எஸ் les arbres. les amis நண்பர்கள். des enfants பிள்ளைகள். les arbres மரங்கள்.